2014 கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் விஞ்ஞானி டாக்டர் ஜூலியா புங்கராட்ஸ் இருந்தாங்க. அவங்க கையில் 800 வருஷம் பழமையான பனிக்கட்டி ஒன்று இருந்துச்சு. அதை ஒரு சோதனைக்கு உட்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கம்ப்யூட்டர் திரையில் தெரிஞ்சது, ஒரு காலத்தில் பூமியில் இருந்த 70 கோடி டன் கார்பன் சுத்தமாக மறைஞ்சு போச்சு. அதுவும் வெறும் 40 வருஷத்தில். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் வாய்ந்த டெக்னாலஜியே சேர்ந்தாலும் இந்த அளவுக்கு கார்பனை குறைக்க முடியாது. ஆனால் அந்த 13ஆம் நூற்றாண்டில் யாரும் இதை முயற்சி செய்யலை. அப்போ இதை யாரும் செஞ்சாங்க? எப்படி இது நடந்துச்சு? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுவர் மைண்ட் வில் பி ப்ளோன் இன் நெக்ஸ்ட் 4 minutes. 1162 மங்கோலியா பாலைவனத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறான். அவனோட பேர் தெமுஜின். ஆனால் உலகம் அவனை செங்கிஸ்கான்னு தான் ஞாபகம் வச்சிருக்கு. 25 வருஷத்தில் சீனாவில் இருந்து கிழக்கு ஐரோப்பியா வரைக்கும் கைப்பற்றினான். அவனோட சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசு. இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு. ஆனால் இதோட பின் விளைவுகள் என்னன்னு தெரியுமா? 4 கோடி உயிர்கள். அப்போ உள்ள உலக மக்கள் தொகையில் 11% குறைஞ்சது. மொத்த நகரங்களும் எம்டி ஆச்சு. விவசாய நிலங்கள் அப்படியே பாலடைஞ்சு போச்சு. அந்த எம்டி லேண்டுகள் எல்லாத்தையும் இயற்கை மறுபடியும் தன்னாலேயே சரி செய்ய ஆரம்பிச்சிச்சு. 10 வருஷத்துல அந்த நகரங்கள் எல்லாம் பச்சை காடுகளா ஆச்சு. விவசாய நிலங்கள் பெரிய பெரிய மரங்களா நிறைஞ்சு நின்னுச்சு. மொத்தம் 70 கோடி ஏக்கர். இந்தியா முழுவதும் 2 தடவை கொண்ட அளவு அது. இந்த காடுகள் எவ்வளவு கார்பனை உறிஞ்சிச்சு தெரியுமா? நாசாவே அதிர்ந்து போனாங்க. 70 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு. இது இன்னைக்கு இந்தியா ஒரு வருஷத்துல வெளியிடுற அளவுக்கு சமம். இந்த டேட்டா வெளியானதுக்கு அப்புறம் ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட், MIT எல்லா முக்கிய பல்கலைக்கழகமும் இந்த டேட்டாவை சரி பார்த்தாங்க. டாக்டர் ஜூலியா புங்கராட்ஸ் சொன்னாங்க, இது நம்பவே முடியாத ஒரு கண்டுபிடிப்பு. நாசா கிளைமேட் டிவிஷனும் சொன்னாங்க, இந்த பேட்டர்ன் வேறு ஒரு வரலாற்றுலயும் இருக்குன்னு. பிளாக் டெத் 1347 காலகட்டத்திலேருந்து 1351 காலகட்டம் வரை ஒரு கொடிய நோயால் 5 கோடி மக்கள் ஐரோப்பியால இறந்தாங்க. அந்த டைமில் 12% கார்பன் குறைஞ்சது. அதே மாதிரி அடுத்த ஒரு இன்சிடென்ட், அமெரிக்கன் காலனைசேஷன் 1492லேருந்து 1600 வரை 5.6 கோடி பூர்வகுடி மக்கள் உயிரிழந்தாங்க. அதே மாதிரி கார்பன் குறைஞ்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கை பேரழிவிலையும் இந்த பேட்டர்ன் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. இந்த ஆராய்ச்சி 2011 வெளியாச்சு. ஆனால் இதை யாரும் நம்ம பள்ளிகளில் சொல்ல மாட்டாங்க. ஏன் காலநிலையை பற்றி பேசுகிற எல்லா இடத்துலையும் இதை கவர் பண்ணலை. காரணம், இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டா சில பேர் மக்கள் தொகையை குறைக்கணும்னு ஒரு தவறான முடிவுக்கு வந்துடுவாங்க. இது ரொம்பவே ஆபத்தான சிந்தனை. அதனால தான் இந்த டேட்டாவை ரொம்ப கவனமாக கையாளுறாங்க. வன்முறை இல்லாமல் நாம் நல்ல வழியில் இந்த இயற்கையை காப்பாற்றலாம். செங்கிஸ்கான் தற்செயலாக செஞ்ச ஒரு விஷயத்தை நாம் திட்டமிட்டு செய்யலாம். நல்ல வழியில் இன்றைக்கே செய்யலாம். பிளாஸ்டிக் பேக்குக்கு பதிலாக கிளாத் பேக் யூஸ் பண்ணுங்கள். வேஸ்ட் ஆகிற உணவுகளை கம்போஸ்ட் பின்னில் போடுங்க. வீட்டில் துளசி, கற்றாழை, புதினா வளருங்க. இது ஒரு இயற்கையான ஏர் பியூரிஃபையர். இந்த வாரம் ஒரு நாள் கார் இல்லாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டைமை 30% குறைச்சி நேச்சருக்கு டைம் கொடுங்க. லோக்கலாக விளையிற காய்கறியை வாங்குங்க. இந்த மாதம் ஒரு மரம் நடுங்க. இந்த வீடியோவை 5 பேருக்கு அனுப்புங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனால் இதில் பெரிய சக்தி இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் பேக் ஸ்டாப் பண்ணுறதுனால 6 கிலோ கார்பன் வரைக்கும் ஒரு வருஷத்தில் சேமிக்க முடியும். வீட்டில் ஒரு மரம் நடுறதுனால 25 வருஷத்தில் 1 டன் கார்பன் உறிஞ்சும். வரலாற்றையே மாற்றிடலாம். ஆமாம், நாம் ஏன் கார்பன் டை ஆக்சைடை குறைக்கணும்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா அது நம்மளோட பூமியை சூடாக்கும், காலநிலையும் மாறும். அது நமக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கும் பெரிய ஆபத்து. கிளைமேட் சேஞ்சால் இந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை, பூமி தன்னாலேயே குணமாக முடியும். ஆனால் நாம் அந்த பூமி தாய்க்கு ஒரு வாய்ப்பு தரணும். குறைஞ்சது 10 லட்சம் பேர் இந்த வீடியோவை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆக்ஷன் எடுத்தா 2 டன் × 10 லட்சம் 2 கோடி டன் கார்பன் சேமிக்க முடியும். அதுதான் உண்மையான மக்கள் சக்தி. அதுதான் நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம கொடுக்குற பெரிய கிஃப்ட். அடுத்த எபிசோடில் நம்ம தாத்தா பாட்டிகள் பயன்படுத்தின ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை பார்க்க போகிறோம். காற்று மாசுபாட்டை அது 80% குறைக்கும்.
இன்னும் நம்ம வீட்டில் அது இருக்குது. அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? இன்னையிலிருந்து நாம் செய்ய போகிற இந்த மாற்றம் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்கும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த கிரகத்தை கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஹிடன் ட்ரூத்தை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு எபிசோடில் வேறு ஒரு கதைக்களத்தில் சுவாரஸ்யத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from ITF Tales. Inspire the future.